வெல்கம் டு ஹேபடி. நம்ம சேனலுக்கு 150+ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 1000+ ரியல் டைம் வியூஸ் கிடச்சிருக்கு. ஒரே வாரத்தில் இதை ஏற்படுத்தின உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அறிவியலால் பல உபயோகரமான நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் சில ஆராய்ச்சிகள் சில தவிர்க்க முடியாத காரணங்களாலையும் அதன் மூலமாக ஏற்படுற சில பிரச்சனைகளாலையும் தடை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி தடை செய்யப்பட்ட 5 அறிவியல் ஆராய்ச்சிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் அகைன் இட்ஸ் ஹேபடி. இதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது க்ளோனிங் ஹியூமன். க்ளோனிங் என்றது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற காப்பி பேஸ்ட் மாதிரியான ஒரு நிகழ்வு தான். பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிர்கள் தன்னுடைய இணை இல்லாமலே தானாகவே இன்னொரு பாக்டீரியாவை உருவாக்குது. இந்த நிகழ்வு தான் க்ளோனிங். இந்த முறையை பயன்படுத்தி தான் 1996ஆம் வருஷம் ஒரு பெண் ஆட்டினுடைய ஜீனை எடுத்து அதனுடைய கருப்பைக்குள்ளே செலுத்தி அதை கருத்தரிக்க செஞ்சு ஒரு புது ஆட்டுக்குட்டியை உருவாக்குனாங்க. அதுதான் உலகின் முதல் க்ளோனிங் விலங்கினம். ஆனால் இந்த க்ளோனிங் முறையை மனுஷங்களுக்கு பயன்படுத்தினா பல பிரச்சனைகள் வரும்னு இந்த ஆராய்ச்சியை தடை செஞ்சுருக்காங்க. MK அல்ட்ரா தி மெட்டா ஹியூமன். அமெரிக்காவில் 2ஆம் உலகப் போரின் தொடக்கத்தில் பல வீரர்கள் போர்களில் இறந்ததாலையும் பல பேருக்கு உடல் வலிமை குறைஞ்சதாலையும் அந்த வீரர்களுக்கு MK அல்ட்ராங்கிற மருந்து கொடுக்கப்பட்டது. இந்த MK அல்ட்ரானா என்னன்னா, இருமுகன் படத்தில் விக்ரம் யூஸ் பண்ணுற ஸ்பீட் இன்ஹேலர் மாதிரியான ஒரு மருந்து தான். அந்த மருந்தை சாப்பிட்றவங்களுக்கு மனபலமும் உடல் வலிமையும் ரொம்ப அதிகரிக்கும். ஆனால் சில காலங்கள்லேயே பக்கவாதம் மாதிரியான நோய்கள் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. இந்த காரணத்தினால இந்த MK அல்ட்ராங்கிற மருந்தை தடை செஞ்சாங்க. த லார்ஜ் ஹேடன் சூப்பர் கொலைடர். இதுதான் உலகத்திலேயே மிக அதிக காந்தங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின். இந்த மிஷினை கொண்டு விண்வெளியில் பார்க்கக்கூடிய விண்கற்கள் கூட ஈர்க்க முடியுமா? ஆனால் இந்த மிஷினை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பல இடங்களில் நிலநடுக்கம் உருவாச்சு. இந்த மிஷினில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லெவல் அதிகப்படுத்தும் போது பிளாக் ஹோல் கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் அதன் மூலம் இந்த பூமியே அந்த பிளாக் ஹோல்குள்ளே போகலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கூட அறிவித்ததால் இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிளேக் த ரியல் பயோவார். 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் 10 கோடிக்கும் மேற்பட்ட மனுஷங்களை பழிவாங்கின நோய் தான் பிளேக். 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச உடனே எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்களை தவிர்த்து பயோவார்க்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. அதுலேயும் சோவியத் பயோவார்க்கான ஆராய்ச்சியை தீவிரமாக நடத்தி அதில் வெற்றியும் அடைஞ்சாங்க. இதை 1992ஆம் ஆண்டு இந்த ஆராய்ச்சியை செஞ்ச டாக்டர் கென் அலிபெக்குங்கிறவர் அறிவிச்சிருந்தார். ஆனால் இந்த வைரஸ் மூலமாக உலகே மொத்தமாக அழியலாம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த ஆராய்ச்சியை தடை செஞ்சுட்டாங்க. நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். ஹிரோஷிமா நாகசாகி குண்டு வெடிப்புக்கு பிறகு எந்த நாடுகளுமே அணுகுண்டை போருக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டாங்க. ஆனால் அணுகுண்டை தயாரிக்கிறத எந்த நாடுகளுமே நிறுத்தலை. அமெரிக்கா சீனா மாதிரியான பெரிய நாடுகள் தங்களோட பலத்தை காட்டுறதுக்காகவே அணுகுண்டுகளை தயாரித்தாங்க. அது மாதிரி தான் இந்தியாவும் தற்காப்புக்காக அணுகுண்டு சோதனைகள் நடத்தினாங்க. இது வரைக்கும் 2 முறை இந்த சோதனை நடந்திருக்கு. 1974 இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி காலத்துலேயும் 1998 திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்துலேயும் நடந்திருக்கு. இதில் 2வது நடந்த அணுகுண்டு சோதனை ரொம்ப ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆமாங்க, உலக நாடுகள் இந்த சோதனை நடந்தால் பொருளாதார தடை விதிப்போம்னு அறிவித்த நிலையிலையும் CIA உளவுத்துறை இந்த நிகழ்வையும் இதில் ஈடுபட்ட விஞ்ஞானிகளோட தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்து வந்த நிலையிலையும் இந்த சோதனை நடத்த ஒரு குழு சாதுரியமாக செயல்பட்டுச்சு. அந்த குழுவோட தலைவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். இந்த விஷயத்தை CIA தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அவங்க பல கோட்வேர்டுகள் யூஸ் பண்ணி பல விஷயங்களை கையாண்டு இந்த சோதனையை நடத்தி பொக்ரான் நாயகனாக மாறினார் நம்ம கலாம் ஐயா. மிகப்பெரிய அறிவாளியான அவர் ஒரு விஷயத்தில் ஏமாந்துருக்காருன்னா அது நம்ம இளைஞர்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான். 2020 நாடு வல்லரசாகணும்னா அது இளைஞர்களால் மட்டும்தான் முடியணும்னு நம்பின அவர் தோக்கலை. இன்னும் அதை செயல்படுத்த முடியாமல் நம்ம தான் தோத்துக்கிட்டே இருக்கோம். 2020க்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமானால் 54 கோடி இளைஞர்களின் பங்களிப்புடன் தான் அது சாத்தியமாகும்.